வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இந்த தடவை வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச முக்கியமான காரணம் எஸ்ஏஆர் தான். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு இப்போ சென்னை எடுத்துக்காட்டாக எடுப்போம். சென்னையில் 2026 தேர்தலில் 83.73% வாக்கு பதிவாயிருக்கு. ஆனால் 2021 தேர்தலில் 60% வாக்கு தான் பதிவாயிருக்கு. ஆனாலும் 2021 தேர்தலில் 2026 தேர்தலை விடவும் 47,000 வாக்கு எண்ணிக்கை அதிகமாக பதிவாச்சு. 2016 தேர்தலையும் 2026 தேர்தலை விடவும் வாக்குகள் அதிகமாக தான் பதிவாயிருக்கு. வாக்கு எண்ணிக்கையில் 2016 2021 சென்னையில் வாக்கு அதிகமாக பதிவாயிருக்கு. ஆனால் சதவீத அடிப்படையில் 2026 தான் வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவாயிருக்கு. இதுலேருந்து எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஏஆர் முக்கியமான காரணம்னு சொல்லி. தமிழ்நாட்டு அளவிலேயே மிக குறைந்த வாக்கு சதவீதம் பதிவானது கன்னியாகுமரி மாவட்டம் தான். இது இப்போ விமர்சனத்துக்கும் வருது. ஏன் அங்கே படித்தவங்க அதிகமாக சொல்கிறாங்க, தேர்தல் விழிப்புணர்வு இல்லையா அப்படி சொல்லி. தேர்தல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது, படித்தவங்களும் அதிகம் தான். இதனாலேயே ஒருவேளை வாக்கு சதவீதம் குறைவானு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த போர் சூழல் காரணமாக இப்போ நிறைய பேருக்கு ஓட்டு போட வர முடியாமல் வெளிநாட்டில் மாட்டியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா, இப்போ பூத் 74ல் 841 ஓட்டு இருக்குது. அதில் 570 ஓட்டு தான் பதிவாச்சு. பூத் 85 பார்த்தோம்னா 611 ஓட்டு இருக்குது. ஆனால் 361 ஓட்டு தான் பதிவாச்சு. இதெல்லாம் மற்றவங்க பல சூழ்நிலைகளாக வர முடியாமல் இருக்காங்க. முக்கியமான காரணம் வெளிநாட்டில் இருக்கவங்க, சில கடலில் போனவங்களுக்கு வர முடியாமல் இருக்கிறதும் காரணமாக இருக்குது. ஆனால் பொதுவாக இதுக்கு முன்னே நடந்த தேர்தல்களில் இதில் நிறைய ஓட்டுகளை நம்ம பேரியக்க கட்சியும் ஆண்ட கட்சிகளும் இதில் நிறைய ஓட்டுகளை ஏதாவது ஒரு வழியில் கள்ள ஓட்டாக போட்டுருவாங்க. கடைசி நேரத்தில் அது போட்டுருவாங்க. ஆனால் இந்த தடவை நாம் தமிழர் கட்சி முக்கியமாக இந்த மாதிரி எந்த கள்ள ஓட்டு போட விடக்கூடாது. முக்கியமாக பூத்தில் உள்ள அதிகபட்சமாக கவனிச்சதுனாலையும் தமிழக வெற்றிக்கெல்லாம் ஓட்டு கவனிச்சதுனால இந்த தடவை ஒரு ஓட்டு கூட எக்ஸ்ட்ரா கள்ள ஓட்டாக விழலன்னு சொல்லி நிறைய தொகுதிகளில் நம்புகிறோம். இதனாலே தேர்தல் நேர்மையாக நடந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேர்தல் நேர்மையாக நடக்கலை. ஏன் சொல்கிறேன்னா, வாக்குப்பதிவு நேர்மை நடந்ததுன்னு கேட்டால் நிறைய தொகுதிகளில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆனால் தேர்தல் ஏன் முறையாக நடக்கலைன்னு சொல்கிறேன்னா, தேர்தல் அன்னைக்கு அல்லது அதுக்கு முந்தின நாள், அதுக்கு 2 நாள் முன்னாடி இருக்குது பாட்டிலும் பண சப்ளையும் பல கட்சிகளால் வழங்கப்பட்டது. ஒரு கட்சியால் மட்டும் இல்லை, பல கட்சிகளால் வழங்கப்பட்டது. அப்படியே அதனாலேயே நமக்கு தேர்தல் முறையான தேர்தல் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பல கூட்டணிகள் பல கவர்ச்சிகளுக்கு நடுவிலையும் இன்னும் பாட்டிலும் பணமும் கொடுத்து ஓட்ட வாங்கிய இடத்துல எந்த பணமோ பாட்டிலோ எதுவும் கொடுக்காம நேர்மையாக போட்டியிடுற கட்சி வெற்றி பெறுவது பெரிய சவால் தான். ஆனாலும் நேர்மையான கட்சி வெற்றி பெற்று தீரும். அது காலத்தின் கட்டாயம்.